ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம் ஹரிஹரன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கருடன் vs ஆதிசேஷன் கேட்டுகிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக. கருட பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் பேட்டில் நடந்திருந்தா யார் வின் பண்ணியிருப்பா, யார் வெற்றி பெறுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ இன்றைக்கி கருட பகவான் மற்றும் ஆதிசேஷன் இவங்க ரெண்டு பேரில் யார் சக்தி வாய்ந்தவர், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டால் யார் வெற்றி பெறுவான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருட பகவான். கருட பகவான் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பகுதிகளில் ரொம்ப முக்கியமான கடவுளாகவே வழிபடுறாங்க. இவருக்கு வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியாவை விட தாய்லாந்து, மற்ற இந்தோனேஷியா இந்த மாதிரி சில கண்ட்ரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளில் அதிகமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. இவரை ஒரு முதன்மையான கடவுளாகவே வழிபடுறாங்க. கருடதேவோட சக்திகள் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேகமாக பயணம் செல்ல முடியும். அந்த வேகம் எந்த அளவுக்கு அப்படின்னா காற்று மட்டும் கிடையாது, ஒளி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வேகமாக பயணம் செல்ல முடியும். அதாவது நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா புராணங்கள் சொல்லப்பட்டிருப்பாங்க, ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 யோஜனைகள் இல்லைன்னா 1,00,000 யோஜனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தூரமாக ட்ராவல் பண்ணுவாராம். 1,00,000 தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் கடக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர வேகமான நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ வேகமாக ஸ்பீடாக பறப்பாராம். அதாவது லைட் ஸ்பீடு, இவரால் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். ஒளி வேகத்தில் இவரால் பறக்க முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஷேப் ஷிஃப்டிங், தான் உருவத்தை எந்த ரூபத்துக்கும் இவரால் மாற்றிக்க முடியும். எந்த ரூபம்னா எந்த ரூபமே. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மனித ரூபத்தில் மாற முடியும், விலங்காக மாற முடியும், இல்லை வேறு ஒரு கடவுள் ரூபத்தை கூட மாற முடியும். பட் அந்த கடவுளோட சக்தி இவருக்கு இருக்காது. ஆனால் அந்த ஒரு உருவத்தை இவரால் எடுக்க முடியும். எந்த ஒரு மனிதனாவோ இல்லை எந்த ஒரு முனிவராவோ எந்த ரூபத்தையும் இவரால் எடுக்க முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஷேப் ஷிஃப்டிங் பவர் இவர்கிட்ட இருக்குது. ஹாலி ஃபயர் மேனிப்புலேஷனுங்க. ஹாலி ஃபயரை மேனிப்புலேட் பண்ண முடியும். அதாவது புனித தண்ணீர், புனித வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கவோ இல்லை உற்பத்தி பண்ணவோ அல்லது இயக்கவோ முடியும். தெய்வத்தன்மை பற்ற சக்திகளை இவரால் உருவாக்க முடியும். 5 பூதங்களையுமே மேனிப்புலேட் பண்ண முடியும். நீர், நிலம், ஆகாயம், காற்றுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே இவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும். இவர்கிட்ட சைஸ் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. தன்னுடைய உயரத்தை எவ்வளோ வேணாலும் அதிகரிக்கவும் முடியும், எவ்வளோ வேணாலும் குறைக்கவும் முடியும். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லணும்னா பேசிக்காகவே இவர் தேவனாக இருக்கும் போதே இவரால் வந்து பார்த்தீங்கன்னா பல கிரகங்களை விட தான் உருவத்தை பெருசாக்கிக்க முடியும். சூரியனை விடவே பல மடங்கு தான் உருவத்தை பெருசாக்கிக்க முடியும். மகாவிஷ்ணுவின் வாகனமாக மாறினதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு தான் உருவத்தை பெருசாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த அண்டத்துக்கு சமமாக தன்னுடைய உருவத்தை பெருசாக்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. மகாவிஷ்ணுடைய வாகனமாக மாறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரிமோர்டியல் வாட்டர் மேனிப்புலேஷன், பிரிமோர்டியல் ஃபயர் மேனிப்புலேஷன், இந்த மாதிரி பிரிமோர்டியல் பவர்ஸ்லாம் வந்து பார்த்தா நம்ம கருட பகவானுக்கு இருக்குங்க. பிரிமோர்டியல்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பிரிமோர்டியல் அப்படின்னா ஆதி முதல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சக்திகளாக இருக்கும் இல்லையா, அதான் பிரிமோர்டியல்னு சொல்லுவோம். இப்போ பிரிமோர்டியல் ஃபயர்னு வச்சுக்கோங்களேன், அது சாதா ஃபயர் கிடையாது. பிரபஞ்சத்தை ஆரம்ப காலத்தில் உற்பத்தி ஆகும்போது இருக்கப்பட்ட நெருப்பு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிரிமோர்டியல் பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுவாருங்க. மேனிப்புலேஷன்னா என்ன ப்ரோ, எனக்கு அந்த மேனிப்புலேட்னா என்னன்னே தெரியல ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, மேனிப்புலேஷனா ஒன்றும் இல்லைங்க, இயக்குவது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கெட் பிடிக்காதுன்னு வச்சுப்போமே, நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, சின்ன வயசுலேருந்து அந்த பிஸ்கெட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க. அப்போ அந்த பிஸ்கெட்டை சாப்பிட சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து சின்ன வயசில் பிடிக்காத சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசி மயக்கி இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை சாப்பிட வச்சுறாரு. நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு தெரியும் அந்த பிஸ்கெட்டு பிடிக்காதுன்றது, நீங்கள் சாப்பிடவும் மாட்டீங்க. அப்படி தெரிஞ்சிருந்தும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பேசி சாப்பிட வைக்கிறாரு இல்லையா, அதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷன். அதாவது கிட்டத்தட்ட உங்கள் பிரெயினை வாஷ் பண்ணுற மாதிரி, பிரெயினை வந்து மாற்றுற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க பேசி உங்களை மயக்கி உங்களை மாற்றிடுவாங்க. ஸோ அதுமாரி உங்கள் சிந்தனைகளை அவர் மேனிப்புலேட் பண்ணுறாரு இல்லையா. சிந்தனையை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இந்த நேச்சர், இந்த இயற்கை, ஃபயரை மேனிப்புலேட் பண்ணால் எப்படி இருக்கும், வாட்டரை மேனிப்புலேட் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை நேச்சர் இல்லை ஸ்கை ஆகாயத்தையே மேனிப்புலேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதாங்க பவர்ஸ். அதெல்லாம் பவர்ஸ்னு நடத்தும். அந்தமாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிமோர்டியல் வாட்டர், ஆதி முதல் காலத்தில் இருந்த ஃபயரை வந்து மேனிப்புலேட் பண்ணுவார். ஸோ பிரிமோர்டியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரியாலிட்டி வார்பிங், இவர்கிட்ட ரியாலிட்டியே வார்ப் பண்ண முடியுங்க. ரியாலிட்டினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பூமி, நம்ம கேலக்ஸி,
நம்ம சுற்றி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி தான். அதாவது இப்போ பூமியை சுற்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரியாலிட்டி தான். பிளாக் ஹோல் இருக்குது ரியாலிட்டி தான். நம்ம 4 பேர்கிட்ட பேசி மீட் பண்ணுறோம்ல, இது எல்லாமே ரியாலிட்டி தாங்க. ஸோ ரியாலிட்டி வார்ப்பினா இவங்க ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன்லேருந்து ஒளி நம்ம பூமிக்கு வரதை அவங்களால தடுக்க முடியும். ரியாலிட்டியை வார்ப்பு பவர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். பூமி ஒரு பக்கம் சுற்றுது அப்படின்னா வேறு பக்கம் சுற்ற வைக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வார்ப்பிங். ரியாலிட்டி வார்ப்பிங் பயன்படுத்தி ஒரு உலகத்தை படைக்கவும் முடியுங்க. அந்தளவுக்கு அது ரொம்பவே பெரிய பவர் அப்படின்னு சொல்லி ஆகலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை மேனிபுலேஷன்லாம் வந்துடும். ஸ்கை மேனிபுலேட் நம்ம கவனம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெட்டா டைம் மேனிபுலேஷன், டைமே மேனிபுலேட் பண்ணுவாருங்க, டைமையே இயக்குவார். தனக்கு ஏற்ற மாதிரி நேரத்தையே மாற்றி அமைச்சிக்க அவரால் முடியும், நேரத்தை நிறுத்தவும் அவரால் முடியும். இது மட்டும் இல்லாமல் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் கூட பேட்டில் பண்ணி அவங்கள வின் பண்ணியிருக்காரு இல்லையா, அதாவது யுத்தம் பண்ணி அவங்களை தூக்கடிச்சிருக்காரு இல்லையா, அதுவும் சாதாரண தேவர்கள் கிடையாது, அவங்க எல்லாமே சக்தி வாய்ந்தவங்க. நிறைய கோடிக்கணக்கான கடவுள் கூட இவர் தனியாக யுத்தம் பண்ணியிருக்காரு, ஆயிரக்கணக்கான கடவுளில் வென்று இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த கடவுளுடைய பவரை இவர் காப்பி பண்ணியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் இருக்காருன்னா, வர்ண பகவான் பயன்படுத்தக்கூடிய பவரை வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் காப்பி பண்ணி இவர் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நிறைய அஸ்திரங்கள், வர்ணாஸ்திரம், இந்திராஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாக்கியுமே இவருக்கு பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படலை. வஜ்ராயுதமே இவர் மேலே தாக்கி ஏற்பட்டு, வஜ்ராயுதம் அட்டாக் பண்ணியுமே, வஜ்ராயுதம் இவர் மேலே தாக்கியுமே இவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஆனால் அப்போல்லாம் இவர் விஷ்ணுடைய வாகனம் கிடையாதுங்க. விஷ்ணுடைய வாகனமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே தேவர்களே வென்றிருக்காரு. வர்ண பகவான் மிகப்பெரிய சுனாமி காற்றை உருவாக்குனார் அப்படின்னா, சுனாமியை உருவாக்குறாரு அப்படின்னா, வாயு பகவான் மிகப்பெரிய புயல் காற்றை உருவாக்குறாரு அப்படின்னா, அது எல்லாத்தையுமே நம்ம கருட பகவான் உறிஞ்சிருவாருங்க. அது எல்லா தண்ணியுமே குடிச்சிருவார். காற்று எல்லாத்தையுமே தான் மூச்சு காற்றால் இழுத்துப்பார். ஃபயரையும் அப்படி தான், நெருப்பையும் அப்படி தான். ஸோ தேவர்களுடைய எல்லா சக்தியுமே இவரால் இழுக்க முடியும். தேவர்கள் இவரெல்லாம் அன்லிமிட்டடாக தண்ணீரை குடிக்க முடியுங்க. மிகப்பெரிய சுனாமி சுனாமி வந்தாலும் அசால்ட்டாக குடிச்சிருவார். பூமியில் இருக்க எல்லா தண்ணியுமே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே குடிச்சிட முடியும். பூமியை வற்றிய வைக்க முடியும். இவர் இறக வேகமாக அசைக்கும் போது அதுலேருந்து மிகப்பெரிய புயல் காற்று ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வந்து இவர் ஷீல்டை கிரியேட் பண்ண முடியும். எந்த ஆயுதங்களும் எந்த பாதங்களும் இவர் மேலே, அதாவது பானங்களும் இவர் மேலே படாத மாதிரி ஷீல்டை கிரியேட் பண்ண முடியும். இது மாதிரி எக்கச்சக்கமான சக்திகள் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. எக்கச்சக்கமான ஆயுதங்கள், எக்கச்சக்கமான சக்திகள் இவர்கிட்ட இருக்குது. தேவர்கள் எல்லாம் சாதாரணவங்க இல்லைங்க. அவங்களாம் நை ஆம்னிபொட்டன்ஸ், இந்திரதேவன், சூரிய பகவான்லாம். ஆனால் அவங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வெல்ல முடியல. ஆயிரக்கணக்கான தேவர்கள் சண்டை போட்டுமே இவரை வெல்ல முடியல. இவர் ரொம்ப எளிமையாகவே எல்லாரையும் வென்றுறாரு. இவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக இருக்கார். சொல்லப்போனால் இவரை காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியை விட வேகமாகவும் இவரால் பயணிக்க முடியும். இவர் ஒரு நை ஆம்னிபொட்டன்ஸுங்க. அதாவது கிட்டத்தட்ட சர்வ வல்லமை உடையவர். ஆனால் இவரால் இந்த பிரபஞ்சத்தில் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கும், இவருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கும். அதனால தான் இவர் நை ஆம்னிபொட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நை ஆம்னிபொட்டன்ஸில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குங்க. இந்திரனும் நை ஆம்னிபொட்டன்ஸ் தான், இவரும் நை ஆம்னிபொட்டன்ஸ் தான். ஆனால் இவரால் இந்திரனை ரொம்ப எளிமையாக வெல்ல முடியுங்க. இப்போ நான் சொன்ன சக்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஷ்ணுடைய வாகனமாக ஆகிறதுக்கு முன்னாடி, விஷ்ணுடைய வாகனமாக ஆனதுக்கு அப்புறம் இந்த சக்திகள்லாம் பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் கருடன் பகவானோட சக்தி எங்கே இருக்குன்னு. அடுத்தது ஆதிசேஷன். ஆதிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய படுக்கையாக மாறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. சில இடங்களில் வர்ண பகவான் கூட, வாயு பகவான் கூட யுத்தம் செஞ்சு சமமாக யுத்தம் செஞ்சாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவரை வெல்லலை, சமமாக யுத்தம் செஞ்சாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மகாவிஷ்ணுடைய படுக்கையாக மாறுறதுக்கு அப்புறம் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அண்ட சராசரத்தையும் இவர் தாங்கிக்கிட்டு இருக்காரு. இவரோட கட்டுப்பாட்டில் தான் நேரமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரோட சைஸுன்றது விவரிக்கவே முடியாது. அண்ட சராசரங்களை ஒப்பிடும் போதும் இவர் பெருசாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆதிசேஷனுடைய வால்ல இருந்து அவர் தலைக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் ஒளி வேகத்தில் போனாலும் பல கோடி வருடங்கள் ஆகும் அவர் தலைக்கு போய் சேர்றதுக்கு. இவர்கிட்டமே ஸ்பேஸ் மேனிபுலேஷன், டைம் மேனிபுலேஷன், ரியாலிட்டி வார்ப்பிங் எல்லா சக்திக்குமே இருக்குங்க. எல்லா மேனிபுலேட் பவரும் இருக்காரு. எல்லாமே கிரியேட் பண்ணவும் முடியும் இவரால். எக்கச்சக்கமான சக்திகள் இருக்குது. இப்போ நான் சொன்னாலே கருட பகவான் சக்தி, அது எல்லாமே இவருக்கும் இருக்குங்க. இவருமே ஒரு நை ஆம்னிபொட்டன்ஸுங்க. ஏறியது 14 லோகங்களுமே வந்து பார்த்தா நம்ம ஆதிசேஷன் தான் தாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 1000 தலைகள் இருக்குது. ஒவ்வொரு தலைகளுக்கும் தனி கான்ஷியஸையும் இவரால் கொடுக்க முடியும், தனி சிந்தனைகளும் இவரால் கொடுக்க முடியுங்க. விஷ்ணு பகவான் மாதிரியே ஆதிசேஷனும் நிறைய சக்தி வாய்ந்த அவதாரங்கள் எடுத்திருக்காரு. விஷ்ணு பகவான் கூட பலராமன் மற்றும் லக்ஷ்மணன், இந்த 2 அவதாரமே பயங்கர சக்தி வாய்ந்த அவதாரங்கள். சரி, இந்த 2 பேருக்குமே யுத்தம் நடந்தால் யார் வெற்றி பெறுவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாய்ப்பு ஆதிசேஷனுக்கு தான் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கருடனுக்கு தானே பவர் அதிகமாக சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா கருடனுக்கு சொன்ன எல்லா பவரும் ஆதிசேஷனுக்கு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
கருட பகவான் சக்திகளை பயன்படுத்தி நீங்கள் சொல்கிற மாதிரி பல உலகங்கள் புராணங்கள் சொல்லப்பட்ட மாதிரி பல உலகங்களோட கருட பகவான் பெருசாக வளர்ந்து நம்ம ஆதிசேஷனோட யுத்தம் பண்ணாலும் அப்படி வெற்றி பெற முடியாது. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் ஒவ்வொரு தலைகளுக்குமே தனி கான்ஷியஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அவர் தாக்குறாரு அப்படின்னா ஒரு தலை அதை தாக்கும், ஒரு தலை தாக்கும், இன்னொரு தலை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது அவர் தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா கவனித்து இன்னொரு தலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி அந்த 1000 தலைகளுமே இவர் சமாளிக்கணும். கருடன் தன்னை மல்டிப்ளை பண்ணி தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி 1000 கருடனை உருவாக்கினாலும் ஆதிசேஷன் தன்னை மாதிரி 1000 ஆதிசேஷனை உருவாக்குவார். ஒவ்வொரு ஆதிசேஷனுக்கும் 1000 தலைகள் இருக்குங்க. கருடனோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் எப்படி சண்டை போட முடியும்னு. இதில் மல்டிப்ளே சொன்னோம் இல்லையா. மல்டிப்ளே அப்படின்னா தன்னை மாதிரியே பல கருடனை உருவாக்குறது, அவரை மாதிரி அதாவது காப்பி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மல்டிப்ளேன்றது தன்னை மாதிரியே பல கருடனில் உருவாக்குறது. அதுமாதிரி கான்ஷியஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. கான்ஷியஸ்ன்றது தனி சிந்தனை, ஒவ்வொரு தலைகளுக்குமே தனி சிந்தனைகள், தனி அறிவு இருக்கும், தனியாக சிந்திக்காதால முடியும். அதாவது இது ஒன்று சிந்திக்க தாக்குது அப்படின்னா அதுக்கு அது வேறு மாதிரி சிந்திச்சு வேறு மாதிரி தாக்க முடியும். ஸோ அது கான்ஷியஸ். கருடன் ஒளி வேகத்தில் பயணம் செஞ்சாலும் அது எல்லாத்தையுமே நம்ம ஆதிசேஷனால் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷன் இருக்கிற உருவத்துக்கு நம்ம கருடன் எவ்வளோ வேகம் போனாலும் அவருக்கு தலைக்கிட்ட போகிறதுக்கே டைம் ஆகும். ஆதிசேஷனுடைய சக்தின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே ஆதிசேஷனால் வந்து பார்த்திங்கன்னா சில ருத்ரங்களை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அவரால் உருவாக்கக்கூடிய நெருப்புலேருந்து ருத்ரங்களை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ருத்ரன்னா சிவபெருமான் தான் ஒரிஜினல் ருத்தம். பட் ருத்ரன் அம்சமாக நிறைய ருத்ரங்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ருத்ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனால் கிரியேட் பண்ண முடியும். அப்படி படைச்சி அந்த ருத்ரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருட பகவான் கூட யுத்தம் செய்ய விடலாம். என்னதான் கருட பகவான் பயங்கர சக்தி வாய்ந்தவர் நம்ம சொன்னாலும் கருடன் ஆதிசேஷனோட சண்டை போடுறதுன்றது ஒரு மனுஷன் 1000 போர் வீரன் கூட சண்டை போடுறது சமமாகும். கருடன் தனியாக இருந்து ஆயிரக்கணக்கான தேவர்களை வென்றிருக்காரு. ஆனால் ஆதிசேஷன் அப்படி கிடையாது. ஆதிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழு பிரபஞ்சத்தையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றவன்னு சொல்கிறாங்க. அவங்க பிரபஞ்சத்தையே அழிக்கிற அளவுக்கு அவருக்கு வல்லமை இருக்கான். 2 பேருமே இம்மார்டல்ஸ் தாங்க. 2 பேருமே சாவு கிடையாது. 2 பேருக்குமே இறப்பு இல்லை. இருந்தாலும் வெற்றி தோல்வின்றது கண்டிப்பாக 2 பேருக்குமே உண்டு. இதில் கருட பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஹனுமன் கூட நடந்த யுத்தத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அந்த கருடன் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கிருஷ்ணரை அவதரிக்கும் போது கருட பகவான் கிருஷ்ணருக்கு பாகமாக இன்னொரு கருடனை அவதரிச்சார். அதுதான் வந்து ஹனுமன் வென்றார்னு சொல்லியிருப்பாங்க. நேரடி கருடனை ஹனுமன் வெல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நேரடி கருடனுக்கு ஹனுமன் கூட சண்டை வந்தாலும் கண்டிப்பாக ஹனுமன் வெல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது, வென்றுவார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஆதிசேஷன் பெருசாக எங்கேயுமே தோற்கடிக்கப்படலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆதிசேஷனால் மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவோட படுக்கையாக இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் ஆதிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரபஞ்சங்களையே தாங்குற அளவுக்கு சக்தி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிவர்ஸ் ஆக்சஸ் அப்படின்ற விஷயம் ஆதிசேஷனுக்கு இருக்குது அப்படின்றாங்க. வேறு பிரபஞ்சத்தை புரிதல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் கருட பகவானுக்கு அது இருக்கா? கருட பகவானில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இருக்கும். அது நமக்கு இன்னும் கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மாவால் இது பண்ண முடியாது. பிரம்மாவில் இது பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே ஆதிசேஷன் இது பண்ணுறாரு. அதுக்காக பிரம்மாவோட ஆதிசேஷன் பவர்ஃபுல் நான் சொல்லலை. ஆனால் அது விஷ்ணு பகவான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காரு. அந்த ஆக்சிபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிசேஷனுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் புராணங்களில் டெக்ஸ்ட்டில் சரியாக எனக்கு சோர்ஸ் கிடைக்கல. அதனால் கன்ஃபார்மாக இது முடியும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருடனோட ஒப்பிடும் போது ஆதிசேஷனுக்கு அதிகமாக பவர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. சொல்லப்போனால் நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்கிற ஒப்பீனியனுமே ஆதிசேஷன் தான் சொல்கிறாங்க. நான் தெரிஞ்ச ஒப்பீனியன், நான் படித்த விஷயங்கள்னு பார்க்கும்போதும் ஆதிசேஷன் தான் பவர்ஃபுல் மாதிரி தெரியுது. அப்புறம் என்ன ப்ரோ கருடனால் வெல்லவே முடியாத ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கருடன் வெல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே விஷ்ணுவோட வாகனமாகவும் படுக்கையாக மாறுறதுக்கு முன்னாடி, கருடன் விஷ்ணுடைய வாகனமாக மாறுறதுக்கு முன்னாடியே சக்தி வாய்ந்தவருங்க. ஆனால் ஆதிசேஷனும் சக்தி வாய்ந்தவர் தான். ஆனால் கருடன் அளவுக்கு கிடையாது. அதனால் விஷ்ணுடைய படுக்கையாக மாறுறதுக்கு முன்னாடி ஆதிசேஷன் கூட கருடன் சண்டையிட்டாருன்னா அந்த இதில் கண்டிப்பாக கருடன் வின் பண்ண தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கருடன் தான் வெற்றி பெறுவார். ஆனால் இதுவே நம்ம மகாவிஷ்ணுடைய படுக்கையாக மாறினதுக்கப்புறம் ஆதிசேஷன் கூட யுத்தம் செஞ்சார் அப்படின்னா கருடனோட நிலைமை கொஞ்சம் மோசமான நிலைமை தான். நேரத்தோடைய கட்டுப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் கண்ட்ரோலையுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. கருடனை விடவே வந்து பார்த்தீங்கன்னா நேர கட்டுப்பாடுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேர கட்டுப்படுத்துவதில் ஆதிசேஷனோட சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வெற்றி பெறுவதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கருட தேவனை தான் நிறைய கடவுள்களை வென்றிருந்தாலும், தேவர்களே வென்றிருந்தாலும், இந்திரன் சூரியன் மாதிரி பெரிய கடவுள்களே வென்றிருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் நை ஆம்னிபட்டன்ஸாக இருந்தாலும் ஆதிசேஷன் கூட யுத்தம் செஞ்சால் அந்த யுத்தம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாமே தவிர கருடனால் வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வெற்றி பெற தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆதிசேஷன் தான் வெற்றியும் பெறுவார். இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன்.
நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே கூடிய சிறுத்தில் வரும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.